சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். ஹாய்ங்க, வீடியோ பார்த்துருப்பீங்க. நேற்று வந்து நான் ஆஃபீஸில் இல்லை, நான் வேறு ஒரு ஷூட் போயிருந்தேன். நேற்று மிஸ்டர் கவிதை கோபால் வந்து நம்ம ஆஃபீஸ்க்கு வந்திருக்காரு. வந்து பார்த்தீங்கன்னா யாரையுமே நிம்மதியாக இருக்க விடாமல் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காரு. 5 லட்ச ரூபா கொடுத்தா தான் நான் வந்து போவேன், இல்லைனா வந்து நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு சோஃபாவில் படுத்துக்கிட்டு நடந்துக்கிட்டு ரொம்ப வீடியோ எடுத்தவங்களாம் அடிக்க போயிருக்காப்புல. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவை. இவனை வந்து இந்த வடிவேல் காமெடியில் சொல்கிற மாதிரி அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சுன்ற மாதிரி எல்லாமே பண்ணி இவனை என்னதான் பண்றதுன்னு எனக்கு புரியல. அவன் வேணுக்குமே பண்றானா இல்ல என்ன ஏமாத்தணும்னு நினைக்கிறானா? ஏன்னா அவனுக்கு ஒர்க் பண்ணதுக்கான காசு கொடுத்தா எல்லாருக்குமே கொடுத்தாச்சுங்க, யாருமே அதை பத்தி பேசுறதே இல்லைங்க. எல்லாருமே ஃபோன் பண்ணி சொல்றாங்க, ஏன்னா அவனை விட்டு வச்சிருக்கீங்க, அவன் லூசு மாதிரி பண்றான், நீங்களும் அமைதியா இருக்கீங்க. சரி நான் என்ன பண்ணட்டுமே, அவன் நம்ம என்னதான் பண்றது, அவன் எதுவும் பண்ண முடியல என்னால. ரொம்ப ரொம்ப பாவமாவும் இருக்கு. அவன் தெரிஞ்சு பண்றானா தெரியாம பண்றானா இல்லை யாரையா சொல்லி பண்றானான்னு எதுவுமே தெரியல. இவன் எனக்கு எதிரியா இல்லை, இவன் பாக்குறதே எனக்கு தெரியல. நல்ல பையன் தான், நல்ல பையன். இன்னும் யார் என்ன சொன்னாலும் நம்பிடுறான். இப்ப யாராவது ஒருத்தர் வந்து நீங்க கூட 5 வருஷம் பழகிருப்பீங்க, உங்களை பத்தி அதை சொன்னா கூட அப்படியா அப்படின்னு உடனே நம்பிடுவான். அப்படி ஒரு பர்சன் தான் அவன். இங்க வந்து ஆபீஸ்ல வந்து கோபால் இந்த வீடியோ நீ பார்த்துட்டு தான் இருப்ப, எல்லா வீடியோ பார்த்துடுறான் அவன். இங்க சொல்லியிருக்கான், வீடியோ போட்டா நான் பயந்துருவேனா அப்படின்ட்டு. இந்த மாதிரிலாம் பண்ணாத கோபால், எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காதுடா, இது மாதிரி பண்ணாத, கொடுக்க வேண்டிய காசுலாம் கொடுத்தாச்சு, ஸோ கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ. நாங்கள் ஸ்மால் பாஸ் 1 முடிச்சு இப்போ ஸ்மால் பாஸ் 2கே நான் வந்து ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஸ்மால் பாஸ் 1 பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் கண்டிப்பாக ஒன்று நிறைய பேர் சொல்றீங்க ஸ்மால் பாஸ் 2 ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு அனௌன்ஸ்மெண்ட் போட்டிருந்தேன். கவிதை கோபால் வேணாம்னு சொல்றீங்க, வேணும்னு சொல்றீங்க, என்ன பண்ணலாம் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. ஆக்சுவலா நைட்டு 11 மணி வரைக்கும் இருந்திருக்கான் போல. நான் ஒரு 2 மணிக்கு மேலதான் வந்தேன் ஷூட் முடிஞ்சு. அது காலையில தான் அந்த வீடியோ எனக்கு காமிச்சாங்க, நைட்டோட சொல்லலை, காலையில தான் காமிச்சாங்க. அதான் பார்த்துட்டு சரி அவங்ககிட்ட சொல்லலாம், அதை ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் சொல்றேன். என்ன பண்ணலான்னு எல்லாரும் பெஸ்ட் ஐடியா கொடுங்க. ஸோ அவங்க ஒர்க் பண்ணதுக்கான பேமெண்ட்டு கொடுத்தாச்சு, அது அவனுக்கே தெரியும். நம்ம ஒர்க் பண்ணதுக்கான பேமெண்ட் வந்து கொடுத்துட்டாங்கன்றது அவனுக்கு தெரியும். அவனுக்கு சொல்லியிருக்கான், இந்த வீடியோலயே சொல்லியிருக்கான், பேமெண்ட்லாம் வந்துருச்சு. அப்புறம் எதுக்கு 5 லட்ச ரூபா கேட்கற அப்படின்னா, நீ வந்து 5 கோடி சம்பாதிச்சிட்டேன் என்ன வச்சு, அதனால அதுல இருந்து ஷேர் கொடு அப்படின்றான். 5 கோடி சரி ஓகே, நானும் இந்த பிரச்சனையை விட்டுறணும், இது எதுக்கு வீடியோ போட்டு இதை விடுவோம் அப்படின்னு பார்த்தா இது பண்ண சேஷ்டை வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்கான். சரி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு தான் வந்து நான் இந்த வீடியோவும் போடுறேன். இப்போவும் சொல்றேன் கோபால், நான் எல்லாத்தையும் விட்டுறலாம், நான் பாட்டையும் வேலையை பார்க்குறேன், நீ பாட்டும் வேலையை பாரு. நீ ஸ்மால் பாஸுக்கு நீ வேணாம் எனக்கு. நீ இப்பவே ஒரு டார்ச்சர் பண்ற, அங்க வந்து தேவையில்லாம் நமக்குள்ள பல பிரச்சனைகள் வரும். அதனால அது வேண்டாம். உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்குறேன். இனிமே ஆஃபீஸ் பக்கம் வந்த அப்படின்னு வச்சுக்க, நான் என்ன சொல்லணும்னே தெரியாது. பசங்களாம் செம்ம கடுப்புல இருக்காங்க. ஆஃபீஸ் பக்கம்லாம் ஒழுங்கா வராத, உன் வேலையை நம்ம வா, என்ன பாக்குறியா, என்ன நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, இல்லை பசிக்குதுன்னா அதை வாங்கி கொடுங்க, எதுனாலும் ஓகே, உதவினா எதுனாலும் ஓகே. இந்த மாதிரி வந்து மிரட்டுற மாதிரி வந்து பண்ணாத, சரியா? அது உனக்கு செட் ஆகலடா. சரி ஓகே, வீடியோ பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். இனிமேல் இப்படி பண்ணாத, லாஸ்ட் வார்னிங். ஓகே.